நிவின் வந்து ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து யமுனா காமிச்சு விட்றாரு. யமுனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஃபோட்டோஸ்லாம் சொல்லிட்டு நிவினை பாராட்டுறாங்க. அடுத்து வந்து இங்கே யமுனா என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி கிட்ட கொடுக்குறாங்க. காவேரி யமுனா கலைக்கிட்டடி எவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணுற, உண்மையிலேயே உன்னை பாராட்டணும் அப்படின்னோடனே அக்கா கிட்ட வேணாம், நிவினை பற்றி சொல்ல வேணாம், அப்புறம் அக்கா எதுக்காக இப்போ நிவினை வந்து டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா, அதனால் வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்னா, ஆமாக்கா நானே தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம காவேரி. உடனே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டில் எல்லாக்கிட்டையும் தாத்தா கிட்டேயும் வந்து நம்ம விஜய் கிட்டே காட்டுறாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறா, செம்மையாக பண்ணியிருக்கா, உண்மையிலே சூப்பர், நீ வந்து எடுத்ததை அவள் அவ்வளோ அழகாக எடிட் பண்ணுவா, எல்லாம் யமுனா தான் பண்ணா, எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கா பார்த்தீங்களா, சூப்பர் காவேரி, எவ்வளோ நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற, உண்மையிலே உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாராட்டுறாரு. சரி இந்த ஃபோட்டோ தான் என்னோட டிபியில் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு. இந்த ஃபோட்டோவை ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா அப்பளத்தோட ஃபோட்டோ எடுத்து அது என்னாச்சு, அதை நான் எடுத்து இவர்கிட்ட காட்டல, அப்படியே விட்டுட்டேன், ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து விளம்பரத்துக்காக பயன்படுத்த போகிறேன் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. வேணாமா, இது எதாவது பிரச்சனை முடிய போகுது, இப்போவாது சொல்லிவிடு விஜய் கிட்டே அப்படின்னோடனே, இருங்க தாத்தா அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க வேணாவா, பாருங்கள் நாளைக்கு காலை என்ன சர்ப்ரைஸ் அவருக்கு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனையை இழுத்து விடாதம்மா அப்படின்றாரு. பரவாயில்ல தாத்தா பார்த்துக்கலாம் தாத்தா, விடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி விஜய் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கீங்க, இந்த ஃபோட்டோஸ் வச்சிங்களே இது வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்ருக்காங்க. விஜயும் காவேரி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராகினி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சந்தோஷமாக இருக்காங்களே, எனக்கு வயிறாக எரியுது அப்படி சொல்லிட்டு அஜய் கிட்டே போகிறாங்க. என்ன அஜய் நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தூங்கினே இருக்க, எப்போவுமே ஏதாவது சுறுசுறுப்பாக இருக்கியா, பாரு அண்ணன் என்ன எல்லாமே சுறுசுறுப்பாக இருக்காரு அப்படின்னோடனே, அவருக்கு வேலை இருக்குது சுறுசுறுப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு அஜய். சரி அஜய் நீ போயிட்டு அங்கே உட்காரு, இங்கே பாரு இதுக்கப்புறம் வந்து இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, எல்லாத்துலேயும் நம்ம கலந்துக்கணும், இந்த சொத்து நம்மளுக்கும் தான் புரியுது, அவங்களும் மட்டும் எடுத்துக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, உண்மையிலே இது உங்கள் சொத்து அவங்க சொத்து தானே, இவன் என்ன இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் யோசிக்கிறாரு. விஜய் வந்து காவேரி கிட்ட 1 செகண்ட் தேங்க்யூ காவேரி, உண்மையிலே சொல்கிறேனே, என்னை வந்து ரொம்ப நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதே டைமில் எனக்கு இந்த அளவு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்றாரு. ஏங்க இன்னும் என்னென்ன ஹெல்ப் உங்களுக்கு நான் பண்ண போகிறேன், பார்க்க தானே போகிறீங்க அப்படின்றாங்க. உடனே சிரிக்கிறாரு. அடுத்த நாள் வந்து விஜய் வந்து ஜாக்கிங் போகிறாரு. பார்த்தா வந்து அங்கே 2 பேர் வந்து விஜய் கிட்ட வந்து வராங்க. இவர் தானே அவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்து என்ன இவங்க எப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து வந்துகிட்டே இருக்காரு. பார்த்தா போஸ்ட் அடித்து ஓட்டியிருக்கு இவரோட முகம் அப்பளத்தோட. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் விஜய். எல்லா ஃபோட்டோயும் வந்து கிழிக்கிறாரு. அடி பாவி உன்னை நம்பி ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துக்கு என்னை இப்படி பழி வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கிழிச்சிட்டு வீட்டுக்கு டென்ஷனோடு வராரு. என்ன காவேரி இதெல்லாம்னோன்னா, ஏங்க பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு, எப்படி கெத்தாக இருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னோடனே, வாய் மூறியா அப்படின்றாரு. என்னங்க அப்படின்னோடனே, பின்ன எந்த தைரியத்தில் இதெல்லாம் பண்ணேன், நான் ஒத்துக்கினேனா இந்த மாதிரி ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்க, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் என்னை எடுத்து எப்படி இப்படி போஸ்ட் அடித்து ஒட்டுவேன், உனக்கு என்ன அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து இல்லைங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, நான் நல்லா இருந்தால் அதுக்காக என்ன வேணாலும் செய்வியா, நீ என்னை கேட்காம கொள்ளாமல் இப்படி பண்ண அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னோடனே, அப்படியே வந்து காவேரி பார்க்குறாங்க. என்ன பண்ண தரும் தாத்தா வந்து திட்டாதப்பா விடுப்பா தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னோடனே, நீங்கள் செல்லம் கொடுத்து தான் அவள் இந்த நிலைமையில் கொண்டு வந்து விட்டுருக்கா, இப்போ பார்த்தீங்கல்ல எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, இல்லைப்பா என்கிட்டயே சொன்னா, உங்ககிட்ட சொன்னா, ஆனால் எனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சா, நான் ஒரு ஆள் எதை கூடன்னு தெரியாமல் நான் போயிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கேன், குடும்பமே சேர்ந்து எல்லாம் சேர்ந்து என்னை ஏமாற்றிருக்காங்க, எனக்கு தேவை தான் இதெல்லாம், எனக்கு ஏமாறது தான் ஒன்றும் புதுசு இல்லையே, எல்லோரும் என்கிட்ட பழகுறாங்க, அதுக்கப்புறம் என்னை ஏமாற்றிட்டு போகிறாங்க, அதுதான் இவளும் கூட சேர்ந்து பண்ணியிருக்கா, செய்யட்டும் நல்லா ஏமாற்றிட்டியாமா, இப்போ சந்தோஷமாக இருக்கியா, இது முக்கியமாக உனக்கு போதுமா, இன்னும் வந்து எதாவது ஃபோட்டோ எடுக்கணும்னா சொல்லுமா, உலகத்தில் எங்கேயாவது ஒட்டணுன்னா ஒட்டிக்கலாம் அப்படின்னோடனே, இல்லைங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க, நான் உங்கள் நல்லது தான் செஞ்சேன், இங்கே பாரு காவேரி நீங்கள் நல்லது செஞ்சியோ கெட்டது செஞ்சியோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் என்கிட்ட என்னை ஏமாற்றி இப்படி பண்ணல, அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்றாரு. ஏங்க நான் ஏமாற்றணும்னு பண்ணலங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, நான் என்கிட்ட பேசாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உன்னை தாத்தா விடுமா சரியாயிடுவான் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ராகினிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இதோட முடியும்.